ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த பரம தந்தையே, எங்களை ஒரு வார்த்தையை கேட்பதற்காக ஒன்று கூட்டியிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் இங்கு ஒன்று சேர்ந்து உம்மை பற்றி கற்றுக்கொண்டு நீர் செய்த செயலை நாங்கள் அறிந்து உம்மண்டை வருவதற்கு எங்கள் மனதை ஏவுகிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் ஒரு வார்த்தை நிலைத்து நிற்க உமது ஆதரவை பெற்றோம் என்று நாங்கள் அறிய எங்களுக்கு கிருபை தாருங்க. அதுக்கு தேவையான அறிவையும் புத்தியையும் மனதையும் எங்களுக்கு தாருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு குட்டி கிளாஸ் மாதிரி தான். எப்பவும் நம்ம பிரசங்கம் ஒரு கல்விக்கூடத்தில் நடத்துகிற மாதிரி தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் எவ்வாறு வேதாகமத்தை நடத்துவாரோ அந்த மாதிரி தான் நான் முக்கால்வாசி பிரசங்கத்தை நடத்துகிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதத்தை மேலோட்டமாக இலக்கிய நடையிலே நீங்கள் தெரிந்து கொள்வதை விட ஆழமாக அறிந்து தெரிந்து கொண்டால் பிற்காலத்தில் என்றைக்குமே உங்கள் மனசில் நிலைச்சி நிற்கும். ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா இந்த வேதத்தில் வார்த்தை எதுவுமே விருதான வார்த்தை கிடையாது. எல்லாமே உணர்வு பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி வரலாறுல நடந்த நிகழ்வுகளை மட்டும்தான் நம்ம வேதாகமத்தில் கொடுத்துருக்குறாங்க. அதனால நம்ம தெளிவாக ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே பிரசங்கம் எடுக்கும்போது முக்கால்வாசி நடத்துகிற மாதிரியே இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அதோட உண்மையின் தாற்பயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் என்ன பண்ணுவோம், கூடுமான வரைக்கும் வேத பாடம் நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா இதுதான். அதே போல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யோபுவை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் என்ன பாஸ்டர், யோபுவை பற்றி பார்க்க போகிறோம், ஆனால் சங்கீதம்ல நாங்கள் வாசித்தோம் 91 சங்கீதம், ஏன் அப்படி நீங்கள் கேட்கலாம். ஏன்னா கடவுள் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாரு, இங்கே என்ன பண்ணி வச்சுக்கிறாரு, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கு முன்னாடி இந்த யோபு அந்த புஸ்தகத்தை பற்றி எனக்கு எப்போ தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத, இதை பற்றி ஆரம்ப புள்ளி, இந்த யோபு எனக்கு தெரிய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது அப்படின்னா, நான் 11ஆவது வகுப்பு படிக்கும் போது. இப்போ எனக்கு வயசு 30 தாண்டிட்டு, ஆனால் நான் 11ஆவது வகுப்பு படிக்கும் போது ஆரம்பிச்சிச்சு இந்த யோபுவோட ஆராய்ச்சி. அது எப்படி பாஸ்டர், நீங்கள் ஸ்கூலுக்கு படிக்கும் போது என்ன கதை விடுறீங்களா, ஆராய்ச்சி பண்ணீங்கன்னு அப்படின்னு கேட்கலாம் நீங்கள். அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, நான் மன்னார்குடியில் தேனிப்பாலம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் கொஞ்ச நாள் அங்கே குடியிருந்தப்போ நான் 11ஆவது வகுப்பு ஃபின்லே ஸ்கூலில் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். ஃபின்லே ஸ்கூல்னு ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும் போது சர்ச்சில் நான் ரெகுலராக எப்போவுமே ஈடுபாடோடு இருக்கிறதுனால அங்கே என்ன பண்ணார், ஒருத்தர் யோபுவை பற்றி ஒரு நாள் ஒருத்தர் பேசினார். நாங்களாம் வெளியில் நின்று ஒட்டு கேட்குறாள், உள்ளே போய் உட்காந்து கதை கேட்க மாட்டோம். எப்படி? சர்ச்சு உள்ளே உட்காந்துலாம் கதை கேட்க மாட்டோம். வெளியில் எங்கேயாச்சும் சுற்றிக்கிட்டு இருப்போம், சைடில் எங்கேயாவது. எப்பயாவது பாஸ்டர் திடீர்னு கத்துவார், ஐயர் மாதிரி ரெவரண்டா புல்பீட்டில் நின்றுக்கிட்டு திடீர்னு கத்துவார், இயேசுவானவர் அதை பண்ணா இதை பண்ணான்னு கத்துவார். அப்போ தான் என்ன பண்ணுவோம், திரும்பி பார்ப்போம், என்ன இப்படி கத்துறாரு அப்படின்னு. அப்போ அந்த மாதிரி என் காதில் விழுந்தது தான் இந்த யோபுவை பற்றி. யோபு இவ்வளோ இன்னல்களுக்கு உண்டானா அதுக்கப்புறம் கடவுள் காப்பாற்றினாரு அப்படின்னு சொன்னார். அப்போ என் காதில் விழுந்ததில் என்னென்னா, யோபுவை கடவுள் பாடாக படுத்திக்கிறாருப்பா. என்னது? யோபுவை கடவுள் பாடாக படுத்திருக்கிறாருப்பா. இது மட்டும்தான் என் காதில் விழுந்தப்போ அப்போ யார்ட்டாச்சும் கதை கேட்கணும் அப்படின்னா நான் யார்கிட்ட போவேன்னா, எங்கள் அம்மாச்சிக்கிட்ட போவோம். எங்கள் அம்மாவோட அம்மா கிட்ட போவோம். போயிட்டு கதை சொல்லுமாச்சு அப்படிம்பா. அம்மாச்சிக்கு அந்த யோபு கதை முழுசாக தெரியலை. இருடா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு எடுத்தது. அதில் பார்த்தா 40 அதிகாரம் இருக்குது. அதில் இவ்வளோ பெருசாக இருக்கே, நீ எப்போ நீ படிக்கிறது, எப்போ எனக்கு கதை சொல்கிறது, நீ படிச்சவை அப்புறம் கதையை கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். ஏன்னா எனக்கு அடுத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் பழக்கம். நானாக உட்காந்து படிக்கிற பொறுமைலாம் எனக்கு கிடையாது. அதனால அடுத்தவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ஜாஸ்தி, நானாக படித்து தெரிஞ்சுக்கிறத விட. அப்போது ஒரு நாள் என்னாச்சு, இந்த யோபுவை பற்றி கதை அங்கே எங்கே அரசல் பரசலாக கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ 12ஆவது படிக்கும் போது 11ஆவது முடிவில் எனக்கு என்ன யோபு மேலே ஈர்ப்பு வந்ததுனால அதை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுமே அப்படி பண்ணிட்டு எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்னா, நான் எங்கே போய் தேடினேன் அப்படின்னா டிவியில் தான் போய் தேடினேன். வேதாகமத்தில் தேடலை. நமக்கு அப்போ தெரிஞ்சதெல்லாம் டிவி பார்க்குறது, அங்கே ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சேனலை மாற்றி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்போனா அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த காஸ்பல் சேனல் இருக்குது அந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது. எனக்கு டிவி அதில் ஏதோ சொல்லுவாங்க,
அதில் நமக்கு ஏதாவது இதை பற்றி சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு திருப்பிட்டு இருந்தேன். எப்படி எனக்கு அந்த மைண்டு வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா நமக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது, கேட்குற பழக்கம் தான் உண்டு. அதனால அது சொல்கிறதையாவது கேட்போம் அப்படின்ட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த அனிமல் பிளானட்டு, டிஸ்கவரி சேனலு, ஹிஸ்ட்ரி சேனலு இதெல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. ஏன்னா அங்கே தான் வரலாறுலாம் சொல்லுவாங்க கொஞ்சம். அப்போ அங்கே போச்சு. எல்லாரும் கார்ட்டூன் பார்த்துட்டு இருக்க டைமில், பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துட்டு இருக்க டைமில், டாம் அண்ட் ஜெர்ரி பார்த்துட்டு இருக்க டைமில் நான் உட்காந்து என்ன பண்ணுவேன்னா இந்த அனிமல் பிளானட்டு, ஹிஸ்ட்ரி சேனலு, நேஷ்னல் ஜியோ ஜியாகிரஃபி சேனலு, அனிமல் பிளானட்டு இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்கவரி பார்க்குறேன்னா கையில் ஒரு அட்லஸ் புக் எடுத்து வச்சுக்குவேன். பாரதின்னு ஒரு புக் ஸ்டோர் ஒன்று இருந்துச்சு அப்போ எங்கள் ஊரில். அந்த புக் ஸ்டோர்லேருந்து ஒரு அட்லஸ் ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சு என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அந்த டிஸ்கவரியில் சொல்கிற அந்த மேப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த ஆஃப்ரிக்காவில் இந்த மிருகம் வந்துச்சான் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் சிங்கம் இருந்துச்சு அப்படின்னு எழுதி வச்சுக்குவோம் அந்த அட்லஸில். அப்புறம் அந்த ஆஃப்ரிக்கா மேப் எடுத்து எந்த இடத்துல அந்த சிங்கம் இருந்துச்சோ அதில் புள்ளி வச்சுக்குவேன். அப்புறம் அந்த சிங்கம் எப்படி கர்ச்சிச்சிச்சு, எவ்வளோ சவுண்டு கொடுக்கும், அது எவ்வளோ தூரம் கேட்கும், ஒரு சிங்கம் குடும்பம்னா அந்த குடும்பத்துக்குள்ளே எத்தனை சிங்கம் இருக்கும், ஒரு ஓனாய் கூட்டம் எடுத்தால் அந்த கூட்டம் நம்ம சும்மா சொல்லிடுவோம், ஓனாய் கூட்டம்னா எத்தனை இருக்கும், அதோட ஹைரார்கி எப்படி, பெரியவங்கள பெரிய ஓனாயெல்லாம் எந்த இடத்துல இருக்கும், சின்ன ஓனாயெல்லாம் எந்த இடத்துல இருக்கும், நடந்து போச்சுன்னா அது என்ன மாதிரி டிசைனில் நடந்து போகுது, இதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறது தான் எனக்கு வேலை. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு கேட்டு குறித்து வச்சுருப்பேன். அப்போ என்ன நடந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எனக்கு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் என் மைண்டில் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்து இவ்வளோ தெரிஞ்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் தேடுற இந்த யோபுவை பற்றி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்போ நான் பார்த்ததில்ல என்னன்னா சிங்கத்தை பற்றி, புலியை பற்றி, ஓனாயை பற்றி, அப்புறம் வந்து ஆஃப்ரிக்காவை பற்றி, அப்புறம் வந்து இந்த ஈஜிப்டை பற்றி, எப்படி அந்த பிரமிடை கட்டினாங்கன்னு பற்றி, எந்த ராஜா கட்டினாரு, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் சும்மா பார்த்து வச்சுட்டு இந்த யோபுவை பற்றி எனக்கு ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் என்ன பண்ணேன், வேறு எங்கடா கிடைக்கும் யோபுவை பற்றி அப்படின்னா, அம்மாச்சி சொன்னாங்க இந்த மாதிரி யோபு வந்து அது ஏதோ ஈஜிப்டில் வாழ்ந்துருப்பார் போட்டிருக்கிறா, எகிப்தில் இருந்திருப்பார் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் எஜிப்டில் இருந்தாருன்னு போடல, இதில் ஆரம்பத்திலே போட்டிருக்குது. முதல் வசனம் படிங்க, யோபு முதல் அதிகாரம் முதல் வசனம், ஊட்ஸ் தேசத்துலேன்னு போட்டிருக்குது. ஊட்ஸ் ஏதோ ஒரு தேசம்னு போட்டிருக்குது. எங்கள் அம்மாச்சிக்கு எங்கே இருக்குன்னு தெரியலை, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியலை. எங்கள் அம்மாச்சி என்ன சொல்லிட்டாங்க, அது ஏதோ எகிப்தில் இருப்பாங்க முடியல. எங்கள் அம்மாச்சி தெரிஞ்சதெல்லாம் அந்த காலத்தில் எகிப்து தான். ஏன்னா அந்த 10 வாதம் இருந்தது, 10 கட்டில் அந்த அந்த கதையெல்லாம் அவங்களுக்கு மோசை கதையெல்லாம் தெரிஞ்சதுனால என்ன பண்ணிருக்கு, அவங்க மண்டையில் எகிப்து தான் இருந்திருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அது ஏதோ எகிப்தில் எங்கேயோ இருந்திருப்பாரு போட்டுருக்கா தம்பி அப்படின்ட்டாங்க. என் மைண்டில் அது ஏறிடுச்சு. நம்ம சொல் பற்றி இல்லையா, ஈஜிப்டுன்னு என் மண்டையில் ஏறிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டா, அப்போ எகிப்து சம்பந்தமாக என்ன நடந்தாலும் பார்க்கணும். அப்போ இந்த மனுஷன் மாட்டிக்குவார். எகிப்து சம்பந்தமாக நம்ம எல்லா விஷயத்தையும் தேடணும்னா ஏதாவது ஒரு இடத்துல இந்த யோபு மாட்டிக்குவார் அப்படின்ட்டு. அப்பையும் பைபிள் பக்கம் வரல, ஏன்னா நமக்கு தான் படிக்க தெரியாது, கேட்டு தானே பழகம். போய் தேடுற, டிவியில் தேடுறாங்க கிடைக்கல, டிவியில் தேடினது அப்புறம் எகிப்தை பற்றி என்னென்ன ப்ரோக்ராம் வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்துருவேன். எகிப்து அரசர்களை பற்றி பார்ப்பேன், அந்த சர்காஃபஸ் அந்த இதை பற்றி பார்ப்பேன், எகிப்து பிரமிடை யார் கட்டினான்னு பார்ப்பேன், எகிப்து தேசம் எங்கே இருக்குன்னு பார்ப்பேன், அங்கே யார் வணிகம் பண்ணுறா, எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன மொழி பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டேன் நான். அப்போயும் யோகுவை பற்றி ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அப்புறம் என்ன பண்ணேன், அப்போ தான் அந்த சிடி டெக்கெல்லாம் வந்த டைமு, நான் 12வது படிக்கும் போது தான் அந்த சிடி பிளேயர்லாம் வருது, கொஞ்சம் பிரபலம் ஆகுது. அப்போ தான் இந்த படங்கள்லாம் வருது, இந்த வெளிநாட்டு படங்கள்லாம் அது இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணுவேன், அப்போ வந்து வெளிநாட்டிலேருந்து அங்கேருந்து ஏதாவது படங்கள்லாம் கிடைக்குதான்னு பார்ப்போம், அந்த ஈஜிப்ட் படம் கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், பஸ் ஸ்டாண்டில் போனால் ஒரு சிடி கடை இருக்கும். அந்த சிடி கடையில் போய் எனக்கும் அவருக்கு சீக்ரெட் டீலிங், இந்த ஈஜிப்ட் சம்மந்தமாக எந்த படம் வந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க, நான் பார்த்துட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். அப்போ எனக்கு என்னன்னா 5 ரூபா இல்லைன்னா 10 ரூபா ஏதாவது தேன் மிட்டாய் வாங்கி திங்கிறதுக்கு, பால் ஒன்று வாங்கி திங்கிறதுக்கு கொடுப்பாங்க. இதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த சிடி கடையோட ஒரு டீலிங் போட்டு நீ அந்த எகிப்து சம்மந்தமாக எந்த படம் வந்தாலும் என்கிட்ட கொடுத்துட்டு அதை பார்த்துட்டு வந்துட்டு சிடியை ஒன்று திரும்பி கொடுத்துட்றேன். என்னால் முழு காசு கொடுக்க முடியாது, ஏதோ என்னால் முடியாது 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க. உடனே அப்போ சிடி ஒரு 30 ரூபாயோ 40 ரூபாயோ நம்ம அந்த காலகட்டத்தில் எனக்கு கொடுக்குறது 5 ரூபாயோ 10 ரூபாயோ தான். அது சேர்த்து வைக்கிற பொறுமையும் கிடையாது. ஏன்னா மத்தியானம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வாங்கி தின்னாகணும். மீதி காசெல்லாம் சேர்த்து வச்சா ஒரு 15 ரூபா 20 ரூபா வரும். அந்த 15 ரூபா 20 ரூபாயை வச்சு அந்த எகிப்து சிடியை வாடகைக்கு வாங்கிட்டு வருவேன். வாடகைக்கு வாங்கிட்டு வந்து வீட்டில் போட்டு பார்த்துட்டு திரும்பி போய் அந்த சிடியை கொடுத்துட்டு ஒரு 15 ரூபா கொடுத்துட்டு வருவோம். அந்த சிடிக்கு வாடகை. எல்லாரும் அந்த காலத்தில் சிடி பிளேயர் தான் வாடகைக்கு எடுப்பாங்க. நான் சிடியே வாடகைக்கு எடுத்து அந்த மாதிரி படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்.
அப்போ என்னன்னா அப்பயும் இந்த யோபை பற்றி தெரியலை. என்னடா இது எங்கே பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. என்ன ஆயிடுச்சு, இப்போ இந்த வேதத்தை தவிர இந்த வெளியில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் ஓரளவுக்கு என் மண்டையில் வந்துருச்சு. இந்த வேதத்தில் உள்ள அந்த யோபு பார்ட்டை தவிர இதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாம் என் மண்டைக்குள்ள கடவுள் சின்ன வயசுலேயே போட்டார். எனக்கே தெரியாமல் என் மண்டையில் அந்த செய்தியெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. வீட்டில் போய் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, முட்டி போட்டு ஜோமுன்னப்பா கடவுள் சொல்லுவாருன்ட்டாங்க. எனக்கா வந்தது கடுப்பு. முட்டி போட்டு ஜோமுன்னா கடவுள் சொல்லுவார், எங்கே சொல்ல காதல்னு சொல்லுவாரா இல்லை ஃபோனை போட்டு சொல்லுவாரா? முடிச்சு திட்டிவிட்டேன். பொழுதானே எரிச்சல் வருமா வராதா? சின்ன பையனாக இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது தெரியணும்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, முட்டி போட்டு ஜோமுன்னப்பா கடவுள் உனக்கு சொல்லுவாருன்னு. உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? நீங்கள் எவ்வளோ ஆதங்கத்தில் கேட்குறீங்க. வீட்டில் சொல்கிறாங்க முட்டி போட்டு ஜோமுன்னப்பா கடவுள் உனக்கு சொல்லுவார் அப்படின்னு. எனக்கு சரியான என்னென்ன நியூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா ஆதாமா சொல்லுவாமா, எங்கே உனக்கு சொல்லிச்சா சொல்லு. நான் ஏன் மெட்டாலிட்டி எப்படி இருக்குது, நான் கேட்குறேன், உனக்கு சொல்லிச்சா சொல்லு பார்ப்போம். சரி எனக்கு சொல்லலை, நீ கேட்டு சொல்லு. இப்படி தான் என்னோடய வாதம் இருக்கும். வீட்டில் எப்படி இருக்கும், இப்படி சொன்னால் இந்த மாதிரி தான் எனக்கு தோணும். அப்போ நீ கேட்டு சொல்லு, நீ தான் பெரிய ஆளாச்சே, நீ கேட்டு சொல்ல. இந்த மாதிரி தர்க்கம் பண்ணக்கூடிய ஆள் நான் சின்ன வயசில். அப்படிப்பட்ட என்ன சிந்திக்க வச்சார் கடவுள். இவ்வளோ அத்தனை நாள் பல வருடங்கள் பொறுமையாக இருக்க வச்சு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மனசில் ஒரு விதையை போடுறாரு. யார் சொன்னாங்களோ இந்த கதையை அவங்கக்கிட்ட போய் கேளு அப்படிங்கிறாரு. என்ன சொல்கிறாரு, யார் இந்த கதையை அவங்ககிட்ட சொன்னாங்களோ அவங்கக்கிட்ட போய் கேளு அப்படின்றாரு. அவரை போய் பிடிக்க முடியல, அவர் எந்த ஊருக்கோ போயிட்டார். எப்போ தோணுது, பல வருஷத்துக்கு அப்புறம். நான் ஸ்கூலில் இந்த மாதிரி அவசரப்பட்டது காலேஜ் வந்ததுக்கப்புறம் தோணுது, ஆஹா அவர்கிட்டயே கதையை கேட்டு இருந்திருக்கலாமே, நமக்கு தெரிஞ்சிருக்குமே. அதை விட்டுட்டு இங்கே டிவியில் போய் பார்த்து வீட்டில் சண்டை போட்டு சீரியலாக வாங்கி பார்த்து காசெல்லாம் செலவு பண்ணி இத்தனை வருஷத்தை வீணடிச்சிட்டோமே நம்ம அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் அந்த ஆளை எங்கே பிடிக்கணும்னு பார்த்தா அவர் எங்கேயோ போயிட்டார். எங்கே என்ன எதுன்னு தெரியாது, எனக்கு எப்படி சொல்லி கேட்குறதுனே தெரியாது சின்ன வயசில். அப்போ தான் தோணுச்சு அவர்கிட்ட போய் கேட்கலாம். அப்போ அந்த கதை தெரிஞ்ச யார்கிட்ட வேணாலும் போய் கேட்கலாம்னு அப்போ தான் உரைக்கும். அது உரைக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கதை தெரிஞ்ச யாரையாவது போய் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த கதை தெரிஞ்சவங்கள்ட்ட போய் இந்த யோபு கதையை கேட்டேன். அதாவது இந்த ஐயர்மார்கள்ட்ட போய் அவங்க சொல்கிறாங்க இந்த கதை ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் அந்த யோபு கதையை சொல்கிறாங்க. எனக்கா ஒரே ஆச்சரியம், என்னடா எங்கள் அம்மாச்சி ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டு லூசு மாதிரி ஈஜிப்ட் இருந்துச்சு, நம்மளும் லூசு மாதிரி ஈஜிப்டை பற்றி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்கே யோபுவை பற்றி படித்தா ஈஜிப்ட் வருது. எங்கடா ஈஜிப்ட் வருதுன்னா பேரா இல்லை, இந்த ஓரியன் நட்சத்திரம் இந்த ஸ்டார் இதெல்லாம் வருது. எனக்கு தெரியும் ஈஜிப்ட் எப்படி கட்டினாங்க, எந்த அரசர் கட்டினா, கோஃபு அரசர் கட்டினாரு, அப்புறம் கோஃப்ரா அதை இன்னொன்று கட்டினாரு. இந்த வரலாறு எல்லாம் எனக்கு தெரியும் இந்த யோபு கதை கேட்கறதுக்கு முன்னாடி. திடீர்னு பார்த்தா அந்த ஈஜிப்டில் வர நட்சத்திரம் பேர்லாம் இதில் வருது. என்னடா இது இன்னைக்கு அங்கே படித்ததுலாம் இங்கே வருது, என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு கூட வந்துருச்சு. கூட வந்தாலும் இந்த யோபை பற்றி எப்படியாச்சும் படித்தே ஆகணும்பா அப்படின்னு தான் என்ன பண்ணேன், அந்த யோபுவை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். இதுதான் எனக்கு ஆரம்ப புள்ளி. அதாவது நான் 11வது வகுப்பில் ஆரம்பித்த ஆராய்ச்சி எந்த இடத்துல உபயோகப்படுது, நான் காலேஜ் முடித்து ஒரு நிறுவனம் ஆரம்பித்து ஒரு பப்ளிஷிங் கம்பெனி ஒன்று வச்சுருக்கிறேன். அதாவது ஆராய்ச்சி கட்டுரை வெளியிடுற ஒரு கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உபயோகப்படுது. அப்போ என்ன பண்ணிட்டாரு, நான் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி நான் 11வது படிக்கும் போதுலேருந்தே கடவுள் சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு. இதைப்படி இதை தெரிஞ்சுக்க அங்கே எங்கேயும் போட்டு அலக்கழிக்கிறாரு கடவுள். என்ன அலக்கழிச்சிட்டு கடைசியாக ஒரு பாயிண்ட்டுக்கு கொண்டு விட்டுட்டாரு. ஏன்னா அந்த 11வது வகுப்பு படிக்கும் போதே எனக்கு இந்த மொத்த இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை நான் பொய்ன்னு நம்பியிருப்பேன். ஆமாவா இல்லையா? அந்த 11வது படிக்கும் போதே எனக்கு மொத்த செய்தி எனக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நான் அதை பொய்ன்னு நினச்சிருப்பேன். ஒரு செய்திகளும் உங்களுக்கு புரிய வேண்டும், அது உண்மையாக தன்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பக்குவம் வேணும். ஒரு சில பக்குவங்கள் உங்ககிட்ட இருந்தால் தான் அந்த உண்மையை உங்களை அறிந்திருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்கும். இல்லைன்னா அதை நம்ப முடியாது. இப்போ பல பேர் என்ன பண்ணுவாங்க, தன் கண்ணு முன்னாடி அந்த விஷயம் தெரிஞ்சாதான் ஒரு சில விஷயத்தை நம்புவாங்க. ஆமாவா இல்லையா? தன் கையில் ப்ரூஃப் கிடைச்சாதான் அந்த விஷயத்தை நம்புவாங்க, இல்லைன்னா நம்ப மாட்டாங்க. ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏதாவது விஷயத்தை சொல்லி இது ஆமாப்பா இதப்பா உண்மை அப்படின்னு சொன்னோன்னா ஓஹோ அப்படியா சரி அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆமாவா இல்லையா? அந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க.
அவங்களுக்காக தெரியற வரையும் நம்ப மாட்டாங்க. கடவுள் எனக்கா தெரிகிற வரைக்கும் இந்த ஆதாரத்தெல்லாம் என் கண்ணில் காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த உண்மையை என் கண்ணில் காட்டுறாரு. அப்போதான் தெரியுது, ஆஹா ஆமாண்டா, ஆமாண்டா, இந்த சொன்னது உண்மைதான்டா. அங்கே ஈஜிப்டு பாட்டிங்க சும்மா விளையாட்டுக்கு சும்மாச்சிங்க சொன்னிச்சு ஈஜிப்டுன்னு, இங்கே உண்மையில ஈஜிப்டு இருக்குடா. அந்த மாதிரி நான் இந்த யோபு புஸ்தகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டா, இப்போ நான் தெரிஞ்ச வரலாறு சொன்னேன். இப்போ யோபு நடந்ததை பற்றி பேசுவோமா, பார்ப்போமா? இந்த யோபு புஸ்தகம் தான் வேதாகமத்தில் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம். அது என்ன பாஸ்டர், நீங்கள் தான் மோசே தான் எழுதினாரு அந்த ஆகமம் தான் வேதாகமத்தில் முதல்ல இருக்குது, நீங்கள் என்ன அந்த நடுவில் இருக்க புக்கை போய் இதான் வேதாகமத்தில் ஃபஸ்ட்டு எழுதின புக்குன்றீங்க, எப்படி முன்னாடியே சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கல்ல நீங்கள் எனக்கு, அதான் மோசே தான் செஞ்சார், புக்கை வச்சார் அப்படி, நீங்கள் அப்புறம் எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த யோபு புஸ்தகம் தான் முதல்ல எழுதப்பட்ட புஸ்தகம் வேதாகமத்தில். ஏன் அப்படின்னா, இந்த யோபு புஸ்தகம் எழுதப்பட்டது எஜிப்சிய மொழியில், எஜிப்சியன் லாங்குவேஜாக இருக்கலாம், இல்லைன்னா வேற மொழியில் எழுதப்பட்டு எபிரேய மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. யாருனால? மோசேனால. நமக்கு வேதாகமத்தில் எழுதப்பட்ட மொதல் புக்கு இதுதான், யோபு புக்கு தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எபிரேய மொழியில் முதல்ல எழுதப்பட்ட வேத புஸ்தகம் இது யாத்திராகமம். அந்த 10 கட்டளை, அந்த மலைக்கு மோசையை கூட்டிகிட்டு போய் ஏசப்பா அந்த 10 கட்டளை எழுத வைக்கிறார்ல, அதுதான் முதல்ல மோசே அங்கே தான் எபிரேய மொழியை எழுத கற்றுக்கிட்டு அந்த 10 கட்டளை எழுதுறான். அதுக்கப்புறம் தான் இந்த ஆதி ஆகமத்துலேருந்து அந்த 5 ஆகமத்தோட வரலாறு மோசே அதுக்கப்புறம் தான் உட்காந்து எழுதுறாரு. எழுதிட்டு நமக்கு இந்த வேதாகமம் தொகுப்பாக வரும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு குரோனாலாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ஆர்டரு? குரோனாலாஜிக்கல் ஆர்டர். அதாவது இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, இந்த வருஷத்தில் இது நடந்துச்சு, இந்த வருஷத்தில் இது நடந்துச்சுன்னு ஆதி முதல் அந்த வரையும் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்றாப்புல ஆகமங்களை வரிசை அடுக்கி நம்ம கையில் பைபிளாக கொடுத்துட்டாங்க. அதனால நமக்கு என்ன போயிட்டு, இந்த யோபு புஸ்தகம் முதல்ல எழுதின புஸ்தகம்னு நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும், யோபு புஸ்தகம் தான் முதல்ல எழுதின புஸ்தகம் அப்படின்னு தெளிவாக தெரியும் நமக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த யோபு புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த யோபு புஸ்தகத்தில் நிறைய விஷயம் வருது. கடவுள் காமிச்சாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, அவனை போட்டு பாடாப்படுத்தினாரு அப்படின்லாம் நிறைய இருக்குது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான் யோபு. இருந்தாலும் அவனோட விசுவாசத்தை அவன் விடவே இல்லை. இந்த கதை இருக்குது. ஆனால் இந்த யோபுவை எந்த குலத்தான்னு போட்டிருக்குதா, எந்த ஜாதியை சேர்ந்தவன்னு போட்டிருக்குதா, எந்த இனத்தை சேர்ந்தவன்னு போட்டிருக்குதா? ஏன் போடல? எங்கேயாவது யோபு இந்த இனத்தை சேர்ந்தவன், இப்போ தாவீதுனா யூதராஜ சிங்கம்ங்கிறாங்க, ஏசப்பா யூதராஜ சிங்கன்றாங்க, வம்சாவளியாக இருக்குது. மற்ற 1ஆம் அதிகாரம் எடுத்து பார்த்தா இவனுக்கு இவன் பிறந்துக்கிறான், இவனுக்கு இவன் பிறந்துக்கிறான், இவனுக்கு இவன் பிறந்துக்கிறான், இவன் ராஜாவாக இருந்தான், இவன் இந்த கோத்திரத்தை சேர்ந்தவன், 12 கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம், லேவி கோத்திரம், ரூபன் கோத்திரம், நாத்தலி கோத்திரம், அது இதுன்னு எல்லாமே கோத்திரமாக தானே இருக்குது. எந்த ஆள் எடுத்தாலும் கோத்திரத்தை கண்டுபிடிச்சிடலாம்ல. ஏன் இந்த யோபுக்கு மட்டும் எந்த கோத்திரமே போடல? என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இப்போ ஏசப்பா கேட்டால் எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? யூதா கோத்திரத்தில் பிறந்தாரு. தாவீது எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? யூதா கோத்திரத்தில் பிறந்தாரு. இவரு யார் இங்கேருந்து வந்தார்? இவரு பெஞ்சமின் கோத்திரம்ப்பா. இவர் எந்த கோத்திரம்? இவர் மத்தையும், இவர் லேவி கோத்திரம்ப்பா. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் பைபிள். ஆனால் அந்த யோபுக்கு மட்டும் ஆளு அடையாளமே இல்லை, இந்த ஊர் பேர் மட்டும்தான் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யோபு ஒரு புறஜாதியான். யாரு? ஒரு புறஜாதியான். இந்த புறஜாதியான் எழுதின இந்த ஆகமத்தை யாராவது அங்கீகரிக்கணும்ல. வேதாகமத்தில் இருக்கு, ஓகே, வேதாகமத்தில் வச்சுட்டாங்க, அதை கடவுள் அங்கீகரிக்கணும்ல. அந்த புக்கிலே இருக்குது. இப்போ நான் ஒரு புக்கு எழுதுறேன்னா என்னை பற்றி அருமை பெருமையெல்லாம் நான் பெருசாக பேசிக்குவேன், ஆமாவா இல்லையா? இப்போ நான் தான் யோபுன்னு வச்சுங்களேன், நான் ஒரு சத்தம் எழுதுறேன், கடவுள் என்னை இப்படி காப்பாற்றினாரு, அப்படி காப்பாற்றினாரு, என்னை இப்படி தூக்குனாரு, இப்படி எனக்கு போசிட்டாரு, இப்படிலாம் எழுதி ஒரு புக்கை வச்சுட்டேன். அந்த புக்கை உண்மை நான் பொய் சொல்லலைன்னு எப்படி தெரியும்? நான் உண்மையை தான் சொல்லியிருக்கேன்னு எப்படி தெரியும்? பிறர் என்னை கொடுத்து சாட்சி கொடுக்கணும். நான் இந்த கோழிவாக்கத்தில் உண்மையுமா உத்தமமாக ஊழியம் பார்க்குறேன்னு ஊர் முழுக்க போய் நான் தம்பட்டை அடிச்சுக்கிட்டாலும் இந்த ஊரில் உள்ளவங்க என்னோட ஊழியத்தை பார்த்தவங்க தான் என்ன சொல்லணும்? சாட்சி சொல்லணும். நான் உத்தமாக ஊழியம் பார்த்துருக்கேன், ஒழுங்காக இவர் ஊழியம் பண்ணாருன்னு யார் சொல்லணும்? இந்த ஊர் மக்கள் சொல்லணும். அப்போ தான் நான் நற்சாட்சியாக இருக்க முடியும், ஆமாவா இல்லையா? அந்த புஸ்தகத்தை சாட்சி கொடுத்துருக்காங்க. இந்த புஸ்தகத்தை பற்றி வேறு எங்கே சாட்சி கொடுத்துருக்குறாங்க? எடுங்க, எசேக்கியேல் எடுங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம் எடுங்க. எசேக்கியேல் 14வது அதிகாரம்
14வது வசனம் வாசிங்க. நீதியினால ஆத்துமாவை காப்பாத்திக்கிட்ட 3 பேர் யாரு? இப்ப நீங்க இந்த 3 பேருக்கு பேர் போட்டிருக்க யாரு? யார் யாரு? நோவா, தானியேல், யோபு. ஆடாடாடா, யார் யாரு? மறுபடியும் சொல்லுங்க. அந்த 3 பேர் யாரு? எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த 3 பேரை சொல்றாரு. என்ன யார் யாரு பேரு? நோவா, தானியேல், யோபு. ஆஹாஹா, யாரு சாட்சி கொடுக்குறா? தேவனோட தீர்க்கதரிசி சாட்சி கொடுக்குறாரு யோபுவை பத்தி. அது யாரோட இணைக்கிறாரு? நோவா, நம்ம நோவா தாத்தா. தானியேல், சிங்க கேபில இருந்த தானியேல். அதுக்கு அதோட யாரு? யோபு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி இந்த 3 பேரை பத்தி சாட்சி கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்ணிருக்காரு? இந்த யோபு உத்தமமா வாழ்ந்திருக்காரா இல்லையா? அது வேதாம் அங்கீகரிக்குதா இல்லையா? பிறருக்கு சாட்சியா அந்த காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறாரு. அடுத்தது எடுங்க. இதே இப்ப நான் சொன்னது பழைய ஏற்பாடு. நீங்க பழைய ஏற்பாடை படிச்சு நீங்க ஏசப்பாவை ஏத்துக்கிட்டீங்க பாஸ்டர், அதனால நீங்க பழைய ஏற்பாடுல இருந்து சொல்றீங்க. எங்க புதிய ஏற்பாடுல இருந்து ஒண்ணு தூக்கி காட்டிருங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்கலாம்ல யாராச்சும்? எடுங்க, புதிய ஏற்பாடுல யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் எடுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் படிங்க. எபிரேயருக்கு அப்புறம் இருக்கும் பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாரை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க? யோபை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீங்க. எங்க வருது? புதிய ஏற்பாட்டுல வருது. எந்த காலத்துல இந்த சாட்சியா இருந்துக்கிறாரு? மோசேக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு டைம்ல, இயேசு கிறிஸ்துக்கு அப்புறமும் சாட்சியா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய நற்சாட்சி பாருங்க. 1 நாள் 2 நாள்ல எத்தனாயிரம் வருஷமா மக்களுக்கு சாட்சியாக இந்த யோபு இருந்திருக்கிறான் பாருங்க. அடுத்தது எடுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். இந்த 2 வசனம் படிங்க. ஏதோ ஞானிகளை பத்தி ஏதோ பேசியிருக்கிறாங்க இல்லையா கொரிந்தியர்ல? யோபு பேர்லாங்க இல்ல. இதை யார் பேசுறா? பவுலாகிய அப்போஸ்தலன் கொரிந்து பட்டணத்துல உள்ள கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்றாரு. ஏதோ ஞானியாமா, ஏதோ சம்திங், ஏதோ ஞானியை பத்தி ஏதோ பேசுறாரு, ஏதோ உதாரணம் காமிக்கிறாரு. பவுல் யாரு? கமாலியல்னு ஒரு பெரிய அறிஞரோட படிச்சவர். அவர்கிட்ட, இது கமாலியல் கிட்ட இருந்து யாரு? பவுல் படிச்சவரு. அவரு என்ன பண்றாரு? கொரிந்து பட்டணத்துக்கு ஏதோ ஒண்ணு மேற்கோள் காட்டுறாரு. ஏதோ ஞானின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. ஆமாவா இல்லையா? எந்த இடத்துல? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை ஏதோ சொல்றாரு. எங்க தெரியுமா சொல்றாரு? யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் எடுங்க. யோபு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோபு 5:13 படிங்க. எங்க இருந்து காட்டுறாரு? யோபு சொன்ன அந்த வாக்கியத்தை எடுத்து மேற்கோள் காட்டுறாரு. ஆமாவா இல்லையா? தாவீது சொன்னது கிடையாது, மோசே சொன்னது கிடையாது, தீர்க்கதரிசிகள் மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்னது கிடையாது. யார் சொன்னது சொல்றாரு? பவுல் யார் சொன்னது சொல்றாரு? யோபு சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு. இப்போ கொரிந்திய பட்டணத்துக்கு மட்டும்தான் சொல்றாரா? அடுத்தது பார்ப்போம். எடுங்க. ரோமர் 11:35. ரோமர் 11ஆம் அதிகாரம் 35வது வசனம் எடுங்க. மறுபடியும் படிங்க. தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு. இந்த விஷயத்த எங்கிருந்து எடுக்கிறாரு பவுல்? இதையும் யோபு புஸ்தகத்திலிருந்து தான் எடுத்து
ரோம பட்டணத்துக்கு அங்க உள்ள கிறிஸ்தவர்களுக்கு பவுல் என்ன சொல்றாரு? யோபு புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனம் எடுங்க. யோபு புஸ்தகம் 41வது அதிகாரம் 11வது வசனம். யோபு புஸ்தகம் இதை யார் சொல்றா? யோபு சொன்னது. ஒரு தேவ மனுஷன் சொன்ன வாக்கியங்களை மட்டுமே பல இடங்களில் பல தீர்க்கதரிசிகள் பலர் என்ன பண்ணியிருக்காங்க? மேற்கோள் காட்டி உதாரணம் சொல்லியிருக்காங்க. அப்போ இவன் யாரு? யோபு தேவ மனுஷனாக இருந்திருக்கிறான். எந்த காலத்தில்? பழைய ஏற்பாட்டு மோசேக்கு முன்னாடியிலேருந்து இயேசு கிறிஸ்துக்கு அப்புறத்துலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு நற்சாட்சியாக நிற்கிறது யார் வேதாகமத்தில்? பழைய ஏற்பாட்டில் யோபு. ஆமாவா இல்லையா? இத்தனை பேர் இத்தனை சாட்சி இவனை பற்றி கொடுக்குறாங்க. இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சு. இன்னும் நம்ம யோபுக்குள்ளேயே போல. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்? ஒரு வரலாறு, அந்த யோபுவோட தன்மைகள், அது ஏன் முக்கியம், இத்தனை பேர் ஏன் அவனை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இன்னும் யோபு கதைக்குள்ளேயே போல. அதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இதை எடுக்கிறதுனா இன்னொரு 4 நாள் உங்களை உட்கார வச்சு எடுக்கலாம். அந்த அளவுக்கு இதில் யோபு அவர் பேசுனதெல்லாம் கேட்டிங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே எங்கேயும் திரும்ப பேசுகிறார் யோபு. இந்த யோபு புஸ்தகத்தில் ஆதியிலேருந்து அந்த வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம கண்ணுக்கு பட மாட்டேங்குது. நம்ம கண்ணுக்கு பட்டதெல்லாம் என்ன? அவரை சாத்தான் தண்டிக்கிறான், நற்சாட்சியாக இருந்தான், கடவுள் கடைசியில் அவனுக்கு எல்லாத்தையும் ரெட்டு தனியாக திருப்பி கொடுத்துட்டாரு. ஆமாவா இல்லையா? சப்புன்னு போச்சு. 40 அதிகாரத்துலையும் 42 அதிகாரத்துலையும் அவன் சாத்தான் கஷ்டப்படுத்துகிறான். எல்லாம் போச்சு. பொண்டாட்டி போச்சு, புள்ள போச்சு, ஆடு மாடு போச்சு, எல்லாம் போச்சு. கடைசியில் என்ன பண்ணுறாரு? ஹீரோ மாதிரி கடவுள் லாஸ்ட் டைமில் என்ட்ரி கொடுத்து இந்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு ரெட்டு தனியாக. அவ்வளோதானே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனால் எடுத்து பாருங்க, யோபு 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் எடுங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்ன நட்சத்திரம்? ஏதோ நட்சத்திரத்தை பற்றி சொல்றாருப்பா யோபு. அடுத்தது படிங்க. மிருக சீரிஷ நட்சத்திரம். நம்மளாம் ஜோசியம் பார்க்க போனா சொல்றாங்கல்ல, இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? மிருக சீரிஷ நட்சத்திரம். அடுத்தது படிங்க. அருமீனையும் தட்சண மண்டலங்களையும். அடுத்தது படிங்க. எதை பத்தி பேச தெரியுதா? ஆரம்ப கட்டத்தில் ஏசப்பா படைச்சாருல்ல, படைப்பின் ரகசியம் இருக்குதுல்ல, அந்த படைப்பின் ரகசியத்தை பத்தி பேசுறாரு. ஏசப்பா ஆதி காலத்தில் என்ன படைச்சாருங்கிறத சுருக்கமா ஒரே வசனத்துல வச்சுட்டாரு. ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம்? கிறிஸ்தவர் அல்லாதவர் என்ன பண்றாங்க? வெளியில போய் ஜோசியம் பாரு, இந்த ரேகை பாரு, இந்த அதப்பாரு இதப்பாருன்னு சொல்லி தன்னோட வாழ்நாளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஆசாரி பூசாரி உட்காந்துருப்பாரு, ஏதாவது மந்திரம் போடுவார், மாயம் பண்ணுவார், துணூறு தூவார், வேப்பால் அடிப்பார், எலுமிச்சம்பழம் உருட்டுவார், ஏதோ மந்திரம் சொல்லுவார். கடைசியில் என்ன பண்ணார்? எனக்கு நடக்கிறதெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சி ஓடிட்டு இருக்கிற காலத்தில் இவர் என்ன சொல்லிட்டாரு? அந்த காலத்திலே நடக்கிறதெல்லாம் சொல்லிட்டாரு. அந்த நட்சத்திரம்லாம் படைச்சது யாரு? கடவுள். தெளிவாக போட்டுக்கிறாரு. எதை பற்றி பேசுகிறாரு? ஆஸ்ட்ராலஜியை பற்றி பேசுகிறாரு. யார்? யோபு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு வானியல் சாஸ்திரம் எப்படிங்க தெரிஞ்சிச்சு? நம்ம சாதாரண மனுஷன் தானே நினச்சிட்டு இருக்கோம். அவனுக்கு எப்படி வானியல் சாஸ்திரம்லாம் தெரிஞ்சிருக்க? மிருக சீரிச நட்சத்திரம் அப்படின்னு எழுதுறானு. அடே எங்கப்பா, 2000 எத்தனையோ 2000 வருஷம். இயேசு கிறிஸ்து வந்து 2000 வந்துச்சு. மோசே வந்தது அதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி. எப்பயோ உள்ள பேரை எப்படிப்பா அந்த இவர் எழுதினாரு? எப்படி அந்த நட்சத்திரோட பேரை எழுதினாரு? அந்த அளவுக்கு கடவுளோட வல்லமைய இவர் தெரிஞ்சிருந்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு அறிவா இருந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய அறிவு பாருங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து வானசாஸ்திரம் பேசுறாரு. அந்த காலத்துல டெலஸ்கோப் இருந்துச்சு அவங்களுக்கு பாக்குறதுக்கு. எப்படி அந்த மிருகசீரிச நட்சத்திரம்னு எழுதினாரு அந்த காலத்துல? இவரு நட்சத்திரத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. அப்ப எவ்வளவு பெரிய ஆள் இவரு. ஆமாவா இல்லையா? அவரை பத்தி தாங்க இந்த பைபிள்ல இருக்குது. இப்ப அடுத்ததை விடுங்க. நம்மளாம் நினைச்சிட்டு இருக்கோம் யாரோ ஒரு சாதாரண ஆளு தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். யோபு 3ஆம் அதிகாரம்
13வது வசனம் 14வது வசனம் படிங்க. எங்க இளைப்பாறுவாரா? ராஜாக்களோட இளைப்பாறுவார்னு போட்டிருக்குது. ஒரு சாதாரண மனுஷன் ராஜாக்களோட இளைப்பாற முடியுமா சொல்லுங்க? ரோட்ல போற எவனாச்சும் ராஜாக்களோட இளைப்பாற முடியுமா? முடியாது. இப்போ என்ன அது, ரொம்ப பெரிய ஆளா இருந்திருக்கிறாரு. ராஜாக்களோட இளைப்பாறணும்னா ஒன்று இவன் ராஜாவாக இருந்திருக்கணும், இல்லைன்னா ராஜா அளவுக்கு வசதியாக இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருந்தாதான் இந்த விஷயத்த அவன் சொல்ல முடியும். அப்ப என்ன, அறிவிலையும் ஞானத்திலையும் வல்லவனாக இருந்திருக்கிறான் யோபு. சொத்துலையும் சுகத்திலையும் பெரிய ஆளா இருந்திருக்கிறான் யோபு. அடுத்தாப்புல யோபு எடுங்க. யோபு 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. யோபு 29. அதான் யோபு 29 25வது வசனம். கரெக்டுதான் படிங்க. யோபு 29 25. என்னமோ ராணுவங்கிறாரு, ராஜாங்கிறாரு, என்னமோ நாட்டு நடப்புலாம் பேசுறாரு, டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பேசுறாரு. ராணுவம் இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்றாருன்னா என்ன, அவங்களுக்கு ஒரு நாடோட ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுது. ஒரு நாட்டு நடப்பை பற்றி பேசுறாரு. நமக்கு தெரியுமா? இங்கே உட்காந்துருக்க ஆளுக்கு நமக்கு தெரியுமா கவர்மெண்ட்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா? நமக்கு தெரிஞ்ச விஓ ஆஃபீஸு, தாசில்தார் ஆஃபீஸு, மிஞ்சி போனால் கலெக்டர் ஆஃபீஸு, அதையும் மிஞ்சி போனால் நியூஸில் பார்க்குற சிஎம் ஆஃபீஸு. இதை தவிர வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. இவர் என்ன பேசுறாரு? ஏதோ ராணுவம் கிணுவமாக பேசுறாரு இவரு. ஆமாவா இல்லையா? மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை ஒரு வாட்டி. தலைவனாய் உட்கார்ந்து ராணுவத்துக்கு ராஜாவை போலும். அப்ப என்ன தெரியுது? பெரிய ராஜாவா இருந்திருக்காரு யோபு. என்னவா இருந்திருக்காரு? பெரிய ராஜாவா இருந்திருக்காரு யோபு. அறிவிலையும் ஞானத்திலையும் வல்லவனா இருந்திருக்கிறாரு. வானசாஸ்திரத்தை ஆராயிற அளவுக்கு செல்வ செழிப்போடு இருந்திருக்கிறாரு. ஆடு மாடு ஒட்டகம் எல்லா டிசைனா எல்லா உயிரினத்தையும் வச்சுருந்துருக்கிறாரு. 10 பிள்ளைகள் இருந்திருக்குது அவருக்கு. அதில் 7 ஆண் புள்ள 3 பெண் புள்ள. ஏதோ ராஜாவை பற்றிலாம் பேசுகிறாரு. அப்போ என்னது, ஒரு மிகப்பெரிய ராஜாவாக அந்த காலத்தில் யோபு இருந்திருக்கிறார். அது என்னவா இருந்திருக்கிறாரு? தேவ மனுஷனாக இருந்திருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? இதுக்கு ஆமேன்னு சொல்லலாம். ஆமேன்னு சொல்லுங்க. தேவ மனுஷனா இருந்திருக்கிறாரு. இப்போ பாப்போமா அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு. கடவுள் சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. யாருக்கு? மிஸ்டர் சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. அவன் ஏன் ஆளுடா, முடிஞ்சா அவனை தொட்டுப்பாரு அப்படின்னு. என்ன சொல்றாரு? அவன் ஏன் ஆளு, முடிஞ்சா தொட்டுப்பாரு அப்படின்னு. அப்போ சாத்தான் என்ன பண்ணுறான், ஸ்ட்ரெயிட்டாக வந்து யோபு வச்சிருந்த ஆட்டு மந்தை ஆடெல்லாம் செத்து போச்சு. நோய் வாய் வந்து அவன் வளர்த்த எல்லா ஆடும் செத்து போச்சு. கொஞ்சம் கஷ்டப்படுறான். சரி பரவாயில்ல, நம்ம தான் பெரிய ராஜா வச்சு, நமக்கு தான் என்ன சொத்து இருக்குது, நம்ம வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்றான். அப்புறம் சாத்தா மறுபடியும் வந்து என்ன பண்ணுறான், அவன் வச்சிருக்க மாடெல்லாம் கொண்டு போட்டுருவான். நோய் வாய் வந்து எல்லா மாடும் செத்து போயிட்டு. நம்மகிட்ட ஆடு மாடு போனால் என்ன, நம்மக்கிட்ட தான் என்ன ஒட்டகம்லாம் இருக்குது இல்லை, அதை வச்சு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எல்லா ஒட்டகமும் செத்து போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறான், ஒட்டகம் தானே போச்சு, நிலமூலம்லாம் இருக்கு, அதை வச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னு. நிலமூலமும் போச்சு. அப்புறம் என்ன, எல்லாம் போச்சு, நமக்கு இருக்குது நம்ம பிள்ளைங்க தான், அது நம்மளை வச்சு காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறான். பிள்ளைங்களும் செத்து போச்சு, 10 பிள்ளைங்களும் செத்து போச்சு. அடி மேலே அடி. உங்கள் வீட்டில் இப்படி நடந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? தேவ தூஷணம் பண்ணியிருப்பீங்க. கடவுளா நீனு, எனக்கு இவ்வளோ துன்பம் வருது, கண்ணா இருக்கு உனக்கு, நொல்ல கண்ணா உனக்கு, நான் இந்த பாடு போடுறேனே உன் கண்ணுக்கு தெரியல, என்னை காப்பாற்ற மாட்டியா? ஒரு ஆடு செத்துருச்சுன்னா அடுத்த ஆடுக்கு என்ன பண்ணுவோம், இங்கே பாரு
அடுத்த ஆடு செத்துச்சு, நீ தெய்வமே கிடையாது, நான் என்ன போயிடுவேன், கிளம்பி போயிடுவேன். எந்த தெய்வம் எனக்கு கொடுக்குதோ அந்த தெய்வத்துக்கிட்ட போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இவனுக்கு என்னாச்சு? ஆடு போச்சு, மாடு போச்சு, சொத்து சுகம் போச்சு, கடைசியாக தான் வளர்த்த பிள்ளைங்க அதுவும் போச்சு. பொண்டாட்டி பக்கத்தில் இருந்துட்டு சொல்கிறா, இவ்வளோ பாடுபடுறதுக்கு பொண்டாட்டிக்கிட்ட போய் சாத்தான் பேசியிருக்கான். எப்படி ஆதி காலத்தில் ஏவாளுக்கிட்ட சாத்தான் போய் பேசி இந்த ஆப்பில் போய் திங்க சொல்லுன்னு சொன்னானோ, அதே மாதிரி இங்கே யோபுக்கிட்ட அவன் யோபோட பொண்டாட்டிக்கிட்ட சாத்தான் போய் பேசுகிறான். அவனை போய் கடவுளை தூஷணம் பண்ண சொல்லு, அவனுக்கு எல்லாம் கச்சிரும் அப்படின்னு அவர் பொண்டாட்டிக்கிட்ட போய் பேசுகிறான். அவர் பொண்டாட்டி வந்து சொல்லுது, தேவதூஷணம் பண்ணி தொலையண்டா, உனக்கு எல்லாம் திரும்பி வந்துடும் அப்படின்னு. நம்மவா இல்லையா? தேவதூஷணம் பண்ணு, அவரை விட்டு வெளியில் வா, நீ அவர் கூட இருக்கிறதுனால தான் உனக்கு இவ்வளோ நடக்குது, அவரை விட்டு வெளில வந்தால் நீ நிம்மதியாக இருப்ப, இத்தனை நாள் நீ நிம்மதியாக இருந்த அப்படின்னு. அது யோபு சொல்கிறான், கடவுள் கொடுத்தாரு, கடவுள் எடுத்துக்கிறாரு, நீ யாருமா நடுவில் அப்படின்ட்டு. சாத்தானுக்கு மூக்கு உடஞ்சி போச்சு. கடைசியாக வந்த ஒரு சீட்டு வீணாக போச்சு. இவ்வளோ மன உறுதியாக இருக்கிறானே, இவனோட ஆடை கொண்டுட்டோம், மாடை கொண்டுட்டோம், ஒட்டகத்தை கொண்டுட்டோம், நிலம் புலத்தெல்லாம் எடுத்துட்டோம், உதவி செய்கிறதுக்கு தூக்கி போகிறதுக்கு கடைசியாக இருந்த புள்ளிகளையும் எடுத்துட்டோம், தனியாக நிற்கிறான். இப்பயும் என்ன பண்ணுறான், கடவுளை மறுதளிக்க மாட்டேங்கிறானே அப்படின்ட்டு சாத்தானுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் சாத்தான் கடவுள்கிட்ட போகிறான். கடவுள்கிட்ட போய் என்ன கேட்குறான், கடவுளே அவன் உன் மேலே வச்சுருக்க நம்பிக்கையினால தான் அவன் இந்த மாதிரி பண்ணுறான். அவனுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அவன் உங்களை மறுதளிச்சிருவான். அவன் கூட இருக்குதானே போச்சு, அவனுக்கு எதுவும் வரல, இல்லை அவனுக்கு ஏதாவது வந்தால் தான் அவனுக்கு தெரியும், அதனால எனக்கு பர்மிஷன் கொடு, அவன் ஒரு காட்டிடுறேன் அப்படிங்கிறான். கடவுள் என்ன பண்ணுறாரு, அவன் உயிரை தவிர என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போகிறான். சாத்தான் வகை வகையாக வியாதியாக கொடுக்குறான். ஏதோ கட்டிகள்லாம் வருது, சரட்டையை வச்சு சுரண்ட அளவுக்கு கிடக்குது, ஒரு துணி கூட போட முடியாத அளவுக்கு நிர்வாணமாக ரோட்டு ஓரத்தில் கிடக்குறான். கோபுரத்தில் ராஜாவாக இருந்தவன் எங்கே வந்துட்டான், ரோட்டு ஓரத்தில் சொரிஞ்சிக்கிட்டு படுத்து கிடக்குறான். யார் காரணம்? சாத்தான் காரணம். ஆனால் அவன் மனசில் அப்படியும் நம்பிக்கை போகலை. நம்மளாம் இந்த காலத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், யாராச்சும் ஒரு பில்லி சொல்லி வைக்கிறாங்க, ஏவல் வேலை பார்க்குறாங்க அப்படி அப்படின்னா நம்ம மனசு பதறுது. ஆனால் இங்கே யாரு, அந்த ஏவல்களில் வரக்கூடிய சாத்தானே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து இவனை போட்டு தாக்குன்னு தாக்கியிருக்கு. ஆமாவா இல்லையா? அந்த சாத்தானே போய் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துருக்குது இவனுக்கு. ஆனால் இவன் தன்னோட உறுதியில் நிலைச்சி இருந்தான். இயேசு மேலே வச்சுருந்த நம்பிக்கை இவ்வளோ நடந்தும் போகலை. நம்மளாம் ஒரு ஆடு செத்து போனாலே போயிடுவோம், இவன் மொத்தமும் போயும் இவ்வளோ இது இருக்கிறான். இவன் கூட அந்த நண்பர்கள்லாம் வந்து அவன்கிட்ட சொல்கிறாங்க. அந்த 40 பேசேஜ் படித்து பார்த்தீங்கன்னா அவன் நண்பர்கள்லாம் வந்து 3 பேர் வந்து என்னென்ன பேசுகிறாங்க, என்னென்ன நடக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இதோட ஆழம் புரியும். கடைசியில் என்ன பண்ணுறாரு, கடவுள் இவன் அவனோட விசுவாசத்தில் நிலைத்து இருந்தபடியினால், நீதிமானாக இருந்தபடியினால் அவனுக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் ரெட்டத்தனையாக திருப்பி கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? ரெட்டத்தனையாக எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குறாரு. 10 பிள்ளைங்க இருந்துச்சு, 100 ஓட்டங்க வச்சுருந்தா 200 ஓட்டமாக கொடுத்தாரு. 1000 மாட்டை 2000 மாட்டாக கொடுத்தாரு. 1000 ஆட்டை 2000 ஆட்டை கொடுத்தாரு. ஆனால் பிள்ளைங்களை மட்டும் 10 வச்சுருந்தா 10 பிள்ளைங்க தான் கொடுத்தாரு. ஏன்? ஆல்ரெடி 10 பிள்ளைங்க சொர்க்கத்துக்கு போயிடுச்சு. இவன் நிமித்தமா, யோபு நிமித்தமா அவங்க ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. அதனால தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆல்ரெடி உனக்கு 10 அங்கே கொடுத்துட்டேன்டா, இங்கே உனக்கு 10 போதும், இன்னொரு 10 கொடுத்துக்கிறாரு. மொத்தம் என்னாச்சு, அதுவும் ரெட்டத்தனை ஆகிட்டு. வாழ்க்கையில் அனைத்தையும் ரெட்டத்தனையாக கடவுள் கொடுத்தார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் நம்ம கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை என்றைக்கும் போகக்கூடாது. இப்போ வருவோம் அந்த சங்கீதம் 91க்கு. என்ன சொல்கிறாரு கடவுள், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே அப்படின்னு ஒரு தாத்தா பாடிட்டு இருந்ததை நான் கேட்டிருக்கேன் யூடியூப்பில். யார்? பெருக்குமான் தாத்தா. அவர் என்ன பண்ணுவார், பாடுவார், டான்ஸ் ஆடிக்கிட்டே பாடுவார், வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே அப்படின்னு. கூடாரத்தை மட்டும் விட்டு வச்சு ஆளையே போட்டு தாக்கிடுச்சு. இங்கே அங்கே கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, சங்கீதத்தில் வாதை உந்தன் கூடாரத்தையும் அணுகாதுன்றாரு. இங்கே யோபுக்கு பார்த்தா கூடாரமே இல்லாத அளவுக்கு வாதை சுற்றி சுற்றி தூரம் மீனிங் அடிச்சிருக்கு. அவனை ஏன் அடிச்சிச்சு?
சங்கீதம் புஸ்தகத்துக்கு முன்னாடி வந்துட்டதுனாலயா? இது யோபுக்கு அப்புறம் தான் சங்கீதம் வருது, அதுக்கப்புறம் தானே கடவுள் சொல்லியிருக்காரு, அதனால வராமல் போச்சா? அப்படிலாம் கிடையாது. கடவுள் யோபு மேல வைத்த நம்பிக்கை, கடவுள் யோபு வைத்து அவரோட நம்பிக்கை உண்மை என்று சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆமாவா இல்லையா? கடவுள் மேல எப்படி நம்பிக்கை வைக்கணும், எப்படி விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு யோபு நமக்கு சாட்சியா இந்த வேதாகமத்துல வரலாறு நெடுக நின்றுருக்காரு. அதே மாதிரி அவரோட விசுவாசம் நம்மளை என்னைக்கா இருந்தாலும் காப்பாற்றும். அவரோட அனுசரணை நம்ம மேல எப்பவும் இருக்குது. கர்த்தர் எதையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதுக்கு ஆதாரமாக கடைசியாக அவனுக்கு இரட்டத்தனையாக அனைத்தையும் கொடுத்து கடவுளும் அங்கே என்ன பண்ணியிருக்காரு, நிரூபிச்சு காமிச்சிருக்காரு. ஆனா ஏன் இந்த இடத்துல வந்திருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆனா அந்த வேத புஸ்தகத்துல இந்த இவ்வளவு கொடுமை அனுபவிச்ச காரணம் என்ன? எதனால இந்த புஸ்தகம் இந்த நடுவில் இருக்கு? நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், நம்ம அதை உணரணும். சாத்தவங்களை எவ்வளோ மேற்கொண்டாலும் நீங்க விசுவாசத்தை நிலைச்சிருந்தீங்கன்னா கடவுள் உங்களை காப்பாற்றுவார். உலக பிரகாரமான காரியங்கள் பின்னாடி நீங்க செல்லாதீங்க. எந்த ஏவல் பின்னியும் சூனியும் உங்களுக்கு வரவே வராது. இவனுக்கு வந்தது காரணம் என்ன? கடவுள் அனுமதித்ததுனால் வந்தது. கடவுள் அனுமதிக்காமல் வேற யாருக்கும், எந்த கிறிஸ்தவனுக்கும் எந்த பில்லி சூனியமும் வரவே முடியாது. அப்படி அந்த பில்லி சூனிய ஏவல்கள் உனக்கு இடத்துல வேலை பார்க்குது அப்படின்னா உனக்கு கர்த்தர் மேல நிலையான நம்பிக்கை இல்லை. நிலையான நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா கர்த்தர் இன்னைக்கா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவார். என்னைக்கு நீங்க கஷ்டப்படும் போது, என்னைக்கு பிற மதத்தால நீங்க வஞ்சிக்கப்படுறீங்களோ அன்னைக்குலாம் அந்த யோபு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க. நிச்சயமாக உங்களுக்கு மன ஆறுதலாக இருக்கும். அதை எடுங்க, யோபு 20ஆம் அதிகாரம் எடுங்க. யோபு 20ஆம் அதிகாரம் 23, 24 வசனம் படிங்க. யோபு 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 24ஆம் வசனம். இந்த வசனத்தை நீங்கள் கரெக்டாக என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கணும். யோபு வாழ்க்கையில் இது நடந்துச்சு அப்படின்னா இது நம்ம வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நடப்பதற்கு 100% சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையிலும் நம்ம என்ன பண்ணணும், நிலையாக நிற்கணுங்கிறது தான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் கடைசியாக ஒரு வசனம் மட்டும் பார்ப்போம். யோபு 19ஆம் அதிகாரம், யோபு 19ஆம் அதிகாரம் 23வது வசனம், 24வது வசனம் படிங்க. என்ன சொல்றான்? நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே உளிவெட்டாகவும் ஈயெழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். யார் சொல்றா? யோபு சொல்றான். யோபு என்ன சொல்றான்? நான் இப்படிலாம் பட்டேன், இப்படிலாம் செத்தேன், இப்படிலாம் அனுபவிச்சேன். இதெல்லாம் என்ன பண்ணணும்? பிற்காலத்துக்கு தெரியணும். நான் நற்சாட்சியா வாழ்ந்தேன்னு மக்களுக்கு தெரியணும். இதெல்லாம் எழுதி ஒரு புஸ்தகமா போடணும், ஒரு கல்வெட்டா வைக்கணும்னு யார் சொல்றா? ராஜாவான யோபு அந்த காலத்துல சொல்றாரு. கடவுள் அதை இந்த காலத்துல நிறைவேற்றி நம்ம கையில கொடுத்திருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபு நற்சாட்சியா நிக்கணுங்கிறத அவன் அப்பயே உணர்ந்து ஒரு புஸ்தகமாகவோ அல்லது கல்வெட்டாகவோ எழுதி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பரிசுத்த ஆவியானவர் அதை நம்ம கையில வேதாகமாக கொடுத்து இன்று வரைக்கும் அவனை நற்சாட்சியை நிக்க வச்சு அதை நிறைவேற்றிருக்கிறாரு. எவ்வளவு வல்லமையானவர் பாருங்க. நம்ம சொல்றோம் நேற்றும் என்றும் மாறாத தேவன் நம்ம சொல்றோம். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் மாறாம கர்த்தர் இருக்கிறார். அவர் செயல்பாடு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எத்தனாயிரம் வருஷங்கள், எத்தனாயிரம் வருஷங்கள், எத்தனை மக்களை தாண்டி வந்திருக்கோம், எத்தனை மொழியை தாண்டி வந்திருக்கு, எத்தனை சூழ்நிலைகளை தாண்டி நம்ம கையில இது வந்திருக்கு. மோசையினால மொழிபெயர்க்கப்பட்டு
ஏசாயாவோட கை ஒன்றா அதில் இருக்குது, இன்னும் பல தீர்க்கதரிசிகளோட கை ஒன்றா இருக்குது. கடைசியாக நம்ம கைக்கு தொகுத்து ஒரு வேதாகமாக வரும்போது இந்த யோபு நமக்கு இன்னும் நற்சாட்சியாக நிற்கிறாரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நின்றாரு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் நிற்கிறாரு. இப்போ நம்ம கிருபையின் காலத்திலையும் யோபு ஒரு நற்சாட்சியாக நின்று கொண்டு இருக்கிறார். அதனால நம்ம என்ன பண்ணணும், நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் நம்மளோட விசுவாசத்தையும் நம்பிக்கையும் கடல் மேலேருந்து எடுத்துடக்கூடாது. ஏன், நீங்கள் பார்க்குற அந்த ஜோசியம், நீங்கள் பார்க்குற அந்த ரேக சாஸ்திரம், இன்னும் உங்களுக்கு பச்சை சாஸ்திரம்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதெல்லாம் இருக்குது. பச்சை சாஸ்திரம் அது இதுன்னு ஏகப்பட்டதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் படித்தது யார், அதெல்லாம் செஞ்சது யார்? ஏசப்பா தான். யோபு தெளிவாக சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் செஞ்சவரை விட்டுட்டோம் நம்ம, அதை அவங்க கண்ணுக்கு காட்டுறவங்க பின்னாடி நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஜோசியக்காரன் முன்னாடி ஓடுறோம், ஏவல் பண்ணுறவங்க மேலே ஓடுறோம், பில்லி சுனியம் வைக்கிறவங்க மேலே பின்னாடி ஓடுறோம். அதெல்லாம் நம்ம கிறிஸ்தவர்கள் மேலே வேலை பார்க்கவே பார்க்காதுங்க. ஏன் பார்க்காது? ஏன்னா அது படித்ததே நம்ம கடவுள் தான், படித்ததே நம்ம கடவுள் தான். நம்ம கடவுள்கிட்ட தான் எதாக இருந்தாலும் பண்ணணும். அது எப்படி நமக்கு படிக்க சொல்லுங்கள்? நீங்கள் ஒரு நாய் வளர்க்குறீங்க, அந்த நாயை நீங்கள் தான் வளர்க்குறீங்க. வெளியிலேருந்து யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த நாயை பற்றி ஏதாவது, அவங்களுக்கு நாயை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அந்த நாயை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் தான் பேசாமல் இரு அப்படின்னு அதுக்குள்ளே பேசாமல் கிடக்கும். ஏன் சாப்பிடு அப்படின்னா சாப்பிடும், ஏன் உள்ளே போ அப்படின்னா உள்ளே போகும். இதே வெளிலேருந்து வந்தவங்க சொன்னால் கேட்குமா? கேட்காது. வெளிலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், நாயினா நாயின்னு தெரியும், அது எந்த ஜாதின்னு கண்டுபிடிக்க தெரியும், அது எப்படி குலைக்குன்னு தெரியும், அது எப்படி கடிக்கும்னு தெரியும், அது என்ன சாப்பிடணும்னு தெரியும், அதை எப்படி நைஸ் பண்ணலான்னு தெரியும். ஆனால் அந்த நாயை அவங்களால கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. அந்த நாயை இவங்க கமெண்ட் பண்ண முடியுமா? இவங்க வந்து அந்த நாய் மேலே வந்து ஆட்சி செலுத்த முடியுமா? முடியாது. ஏன்? அந்த நாயை வளர்க்குறது யாரு? நீங்கள். அதே மாதிரி தான் கடவுள் தான் இது எல்லாத்தையும் படைக்கிறாரு, எல்லாம் செய்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதை படித்து உணர்றதில்லை, அதனால நமக்கு தெரியறதில்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்கோம், நடுவில் சித்து விளையாட்டு பண்ணுறவங்கள பார்த்து நம்ம பயந்துட்டு இருக்கோம். எங்கே அது நமக்கு பழிச்சிருமோ, எங்கே அவங்க பண்ணிடுவாங்களா, இவங்க பண்ணிடுவாங்களா. ஆனால் அது எல்லாத்தையும் படித்தது யாரு? நம்ம தேவன். அது எல்லாத்தையும் படித்தது நம்ம தேவன். அவங்க நடுவில் புகுந்து எதை சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம கண்ணை மறைச்சி வச்சுக்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வேதத்தை முழுசாக படிச்சிருந்தா அதெல்லாம் நமக்கு படிக்காதுன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். தேவன் அனுமதி இல்லாமல் நம்ம எந்த துன்பத்துக்கும் ஆளாக மாட்டோம். அப்போ நமக்கு துன்பம் வருதுன்னா சாத்தான் நம்மளோட விசுவாசத்தை சோதிக்கிறான்னு அர்த்தம். இதை நல்லா என்ன பண்ணுங்க, வேறு ஒன்றையும் உங்கள் மனசில் வச்சிங்க. நம்ம கடவுள் சாதாரணமான கடவுள் கிடையாது. நீங்கள் இந்த வேதத்தை படிக்க படிக்க உங்களுக்கு கிடைக்கிற ஆதாரமோ ஆச்சரியமோ ஆழம் பெரியது. ஏன்னாலும் அந்த 10-15 வருஷமாக அந்த வெளியில் எல்லாத்தையும் சேகரித்து இன்ஃபர்மேஷனாக சேகரித்து வச்சுட்டு இந்த ஒரு பாதிரியார்கிட்ட போய் இந்த யோபு கதையை கேட்கும் போது, அட ஆமாம்ல, இது அங்கே பார்த்தோம்ல, இது இங்கே பார்த்தோம்ல, இது இப்படி தானே அப்படின்னு எனக்கு தோணுது. அது காரணம் என்ன, வெளியில் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் தேடி அலைஞ்சி எல்லாத்தையும் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிட்டதுனால இதை படிக்கிறப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் தேவையான நேரத்தில் வசனங்களை கரெக்டாக புரிஞ்சு கடவுள் எனக்கு புரிய வச்சார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அதே மாதிரி புரியணும் அப்படின்னா வேதத்தை படிக்கணும். வேதத்தை முதல் தடவை படிக்கணும், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும். அது பண்ணாதான் உங்களுக்கு புரியும். இதை மட்டும் படித்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உட்காந்த இடத்துலையே உங்களுக்கு சோறு போடுங்க, நீங்கள் உட்காந்த இடத்துலையே சாப்பாடு வரும். காக்காவை கொண்டு போசிக்கலையா, விதவையை கொண்டு கடவுள் போசிக்கலையா, அவங்களெலாம் போசிச்சார்ல, ஏன் நம்மளை போசிக்க மாட்டார்? நம்மளையும் போசிப்பார். அதுக்கான வழி இங்கே இருக்குது. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அற்புதத்தை நோக்கி வெளியில் ஓடி போகிறாங்க. அந்த பாஸ்டர் அப்படி பண்ணுறாருப்பா, இந்த பாஸ்டர் இப்படி பண்ணுறாருப்பா, இவர் என்ன பண்ண இவர் இந்த அற்புதமாக பண்ணுறாரு, இவர் தொட்டால் சுகமாகுதாம்ல, இவர் தொட்டால் பேய் போடுதாம்ல, இவர் தொட்டால் அது நடக்குதாம்ல, இவர் எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாராம்ப்பா. என்ன பண்ணுறாங்க, அப்படி பிரிஞ்சு ஓடுறாங்க. அதுக்கெல்லாம் அடிப்படை எங்கே இருக்குது? வேதாகமத்தில் இருக்குது. அந்த வேதாகமம் யார் கையில் இருக்குது? நம்ம எல்லார் கையிலையும் இருக்குது. ஆமாவா இல்லையா? அந்த வேதாகமம் நம்ம கையிலையும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கும் அதை செய்ய முடியும், உங்களுக்கும் அதை பண்ண முடியும். அதை உங்களுக்கு பண்ண தெரியலை, அதை எங்கே தேடணும்னு தெரியலை. அதுதான் பிரச்சனையே தவிர அவங்க அது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்கலாம் கிடையாது. கடவுள் ஒருத்தனுக்கு இவ்வளோதான் இவனுக்கு அவ்வளோதாங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேதத்தை அலசி ஆராய்ச்சி எல்லாத்தையும் தேடுனீங்கன்னா உங்களுக்கும் கடவுள் கொடுப்பாரு. நீங்களும் அங்கேருந்து இங்கே வரலாம், நானும் இங்கேருந்து அங்கே போகலாம். இந்த ட்ராக்கு எல்லாருக்கும் ஒன்று தான். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். டிக்கெட்டு ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கிட்டியா இல்லையாங்கிறது தான்.
தெரிஞ்சுக்கிட்டு இதை படித்தா நமக்கும் பரலோகம் உண்டு, எல்லாத்துக்கும் பரலோகம் உண்டு. யாராலையும் கிறிஸ்தவர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு எந்த பில்லி சுனியமும் பலிக்காது, எந்த நோய் நொடியும் வராது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா அது யாருனால வந்துச்சு? நம்மளால வந்துச்சு. அதை எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காரு கடவுள்? பைபிள் மூலியம் ப்ரூவ் பண்ணிட்டார். சரியா? இனிமேல் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாரும் விசுவாசத்தோட இருப்போம். ஜெபம் செய்து நிறைய செய்வோமா? கிருபை நிறைந்த பரம தந்தையே, அனைத்துக்கும் காரணரே, எங்களை காத்து வழி நடத்துவோர், எங்களுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அனைத்து விஷயங்களையும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்து அனைத்து ஆசீர்வாதங்களையும் திறப்பவரே, உமக்கு மட்டுமே எங்கள் துதியை நாங்கள் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இன்னும் அதிகமாக இந்த வேதத்தை புரிய வைத்து நாங்கள் அடிப்படையை தெரிந்து கொண்டு உண்மை உணர்ந்து ஆராதிக்க எங்களுக்கு ஒரு மனதை தாருங்க ஆண்டவரே. இதே போல யோபுவை காத்துக்கொண்டது போல எங்களையும் நீர் காத்துக்கொள்வீர். ஆனால் யோபுவுக்கு இரட்டத்தனையாக கொடுத்ததை போல எங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் நீரும் எங்களுக்கு இரட்டத்தனைக்கும் அதிகமாக நீர் கொடுக்க இருக்கின்றது. அதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.